Daily. Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சிவசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போது நேற்றில்தான் பரபரப்பாக பேசப்பட்டது. அதாவது நாங்கள் தான் அதிகமான முதலீடை ஈட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு ஃபாக்ஸான் நிறுவனத்தோட இந்திய தலைவர் ராபர்ட் அவர்கள் பார்த்து சந்தித்து பேசிட்டு போயிருக்காரு. உடனே இவங்க 15,000 கோடி ரூபாய் முதலீடு, 14,000 பேர் வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஃபாக்ஸான் நிறுவனம் இதெல்லாம் இல்லவே இல்லை, சும்மா ஒரு மரியாதை நிமித்தமாக தான் சந்திச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன எப்படி பொய்களாகவே சொல்லிட்டு இருக்காங்க? வாயை திறந்தா பொய் புத்தலாட்டம் தான். டிஆர்பி ராஜா டிஎம்கேக்கு தகுதியான ஆள் தான். ஏன்னா இதை இவ்வளோ தூரம் பொய் சொல்கிறலாம் வேறு யாராலையும் முடியாது. யாராவது ரோட்டில் கோட் சூட்லாம் போட்டு போனால் உடனே கையோடு பிடிச்சிட்டு போய் ஸ்டாலின் முன் நிறுத்தி இவர் ஒரு கம்பெனி கூட ஓனரு, அந்த மாதிரி ஏமாற்றக்கூடியவங்க. உங்களுக்கு 2025 இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இவ்வளோ ஈஸியாக ஏமாத்துறாங்க. இன்னொன்று ஃபாக்ஸ்கான் கம்பெனி பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன கம்பெனியும் கிடையாது, ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. நீங்கள் வந்து பங்கு சந்தையில் இருக்கிற கம்பெனி, நீங்கள் பங்கு சந்தையில் இருக்கிற கம்பெனி ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே கொடுக்கணும். இவங்க 15,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சொல்கிற 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது முறைப்படி அப்ரூவல் பண்ணி இவங்க எல்லா டீட்டெயிலும் தெரிவித்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். இவங்க அதனால தான் அந்த ஃபாக்ஸ்கான் உடனடியாக மறுப்பு தெரிவிக்காங்க. மறுப்பு தெரிவிக்க காரணம் என்னென்னா, அவங்களும் டிஆர்பி ராஜா அரசியல்வாதி, பொய் புத்தலாட்டம் மட்டும் தான் இவங்களோட வேலை. ஆனால் அவங்க அதை செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பங்கு சந்தை பாதிக்கும், அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே கேள்வி கேட்பாங்க. அதனால தான் அவங்க உடனடியாக மறுப்பு தெரிவிச்ச காரணம். ஸோ அவங்களோட ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல இவங்கள மாதிரி அவங்க பொய் சொல்ல முடியும். பொய் சொல்லி இன்வெஸ்டர் கிட்ட இவங்களால ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் போர்டு மீட்டிங்கில் அவங்க மறுபடியும் மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க உடனடியாக மறுப்பு தெரிவித்த காரணம் இங்கே அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே இங்கே நடக்கலை அப்படிங்கிற சொல்கிறாங்க. இப்போ அதையும் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உண்மை தான். இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு போன வருஷம், அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த வருஷம் நீங்கள் பண்ணின மாதிரி மறுபடியும் நீங்கள் கொண்டு வரீங்க. அது ஏன் இத்தனை பொய் சொல்லணும்? அதாவது இது ஈஸியாக இந்த காலத்தில் இவங்க இப்படி ஏமாத்துறாங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி வேணால் அவங்க ஏமாற்றிருப்பாங்க. ஸோ அவங்க மறுப்பு தெரிவித்ததுக்கப்புறம் இல்லை நான் நீங்கள் ஒரு பொய் சொல்கிறீங்க, அது பொய் வெளிப்பட்டுருது. வெளிப்பட்டதுக்கப்புறமா திருந்தன ஒரு புத்தி இருக்குதான்னு பாருங்க. அப்பவும் அந்த புத்தி கிடையாது, அப்பவும் அந்த திருடுற புத்தி தான் இருக்குது. இன்னமும் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க, இல்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னா அது எப்போ உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டு? ஸோ இந்த பொய்யை மறுபடியும் திரும்ப பொய் சொல்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அது மாதிரி ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாது. நீங்கள் 15,000 கோடி முதலீடு நீங்கள் பேப்பரில் எழுதினாலாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் இவர்கிட்ட வெள்ளை அறிக்கை கேட்டால் ஒயிட் பேப்பர் காமிப்பார். அதே மாதிரி தான் 15,000 கோடி, நீங்கள் 15,000 கோடி எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து 15,000 கோடி எழுதி காமிப்பார். அதை மாதிரி புத்தி உள்ள ஆள்கள் தான் இவங்க. அதாவது என்ன சொல்கிறது, இவங்க வாயில் சொல்கிறத விட செயலில் காமிக்கணும். ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தான் வேர்ட்ஸ் அப்படிம்பாங்க. பக்கத்து ஸ்டேட்டுக்குலாம் இப்போவே பர்னிங் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற இன்டெரக்டாக சொல்கிறாரு அவர். ஏன்னா அங்கே ஒரிஜினலாகவே இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. அவங்க டெக்னாலஜிக்கலாக அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. வைசாக் சிட்டியை அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாரு. நீங்கள் அதாவது ஹைதராபாத் ஒரு கட்டத்தில் ஒன்றுமே இல்லாத ஹைதராபாத் நீங்கள் வேர்ல்டு லெவலில் ஹைதராபாத் அப்படிங்கிற கொண்டு வந்து யாருன்னா இவர் தான். இப்போ சொல்லியிருக்காங்க கூகுள் போன்ற நிறுவனங்கள், அசெஞ்சர் 15,000 கோடி கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது உண்மை. இப்போ நீங்கள் அதுக்கு ஈக்குவல் கூட கிடையாது. நீங்கள் 15,000 கோடி, ஒரு 5,000 கோடி கூட கிடையாது. 1,500 கோடியே நீங்கள் ஏதோ 15,000 கோடி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பொய். ஏதாவது ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தான் நான் மறுபடியும் சொல்ல காரணம், நீங்கள் வாயில் மட்டும்தான் பேசுகிறீங்க, அவங்க செயலில் காமிக்கிறாங்க. ஆனால் சார், இப்போ எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாருங்கள், அவங்கெல்லாம் பெரிய அளவில் ஈர்ப்பு கொண்டு வராங்க, இப்போ பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல். ஏன்னா முக்கியமான விஷயம் போன வாட்டி செய்தித்தாளில் கூட வந்துருந்துச்சு. ஏன் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறுவனம் திறக்க மாட்டேங்குன்னு சொல்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இங்கே லஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ஆமாம், ஸோ பயமாக இருக்குது திறக்க உள்ளே வர்றதுக்கு. இப்போ நீங்கள் பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகுதுன்னா ஸ்ரீ சிட்டிக்கு தான் போகுது. ஆந்திரா, நம்ம சென்னையை தாண்டின உடனே உங்களுக்கு ஸ்ரீ சிட்டி இருக்குது. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சந்திரபாபு அழகாக கொண்டு போயிடுறாரு. அதாவது இங்கே இருக்கிற முதல்வர் பொம்மை முதல்வர், ஹி டசன்ட் நோ எனிதிங், எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? அவர் ஆக்ஷன் வாயில் சொல்கிறத விட செயலை செஞ்சு காமிக்கக்கூடியவர். அவர் படித்தவர், டெக்னிக்கலாக வெரி ஸ்ட்ராங். அவர்கிட்ட இருக்கிற அமைச்சர்களாக இருக்கட்டும், அவரோட பையனாக இருக்கட்டும், இல்லை அந்த மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த மினிஸ்ட்ரிங்கிறது சரியாக செயல்படுது. நீங்கள் கூட வச்சிருக்கிறதெல்லாம் யார்? அதில் டிஆர்பி ராஜா மாதிரி ஆளை வச்சிருந்தீங்கன்னா ஏமாத்துறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இதில் நான் ஸ்டாலின் அவருக்கு நேரடியாக தெரியுமா இல்லையான்னு தெரியுது. ஆனால் கூட இருக்கிறவங்க இந்த துறைக்கு நீங்கள் டிஆர்பி ராஜா வச்சிருக்கீங்கன்னா அந்த ஆள் ஒரு கேப்பபிளாக இருக்கணும். இல்லை, அந்த ஆளுக்கே ஒன்றும் தெரியாது. அதான் சொல்கிறேன். அதனால தான் மறுபடியும் நான் சொல்கிறேன், கோட் சூட்டு போட்டு யார் ரோட்டில் போனாலும் பிடிச்சிட்டு உட்கார வச்சு இவர் ஒரு கம்பெனி ஓனர் சொல்லி அதையும் நம்பக்கூடிய முதல்வர் தான் இங்கே இருக்கிறார். ஸோ அதனால தான் அவங்களுக்கும் நமக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னும் இன்றைக்கி சொல்கிற இன்னிலேருந்து ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வைசாக் ஒரு அடுத்த லெவலுக்கு போயிடும். அவர் அடுத்த லெவல் கொண்டு போயிடுவார். ஆந்திர பிரதேசத்தை அடுத்த லெவல் கொண்டு போயிடுவார். ஆனால் தமிழ்நாடு இவங்கள மாதிரி ஆளுகிட்ட மாட்டிட்டு இருந்தது அப்படின்னா மறுபடியும் குப்பையாக தான் போகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அப்கமிங் எலெக்ஷன் எப்போ வரும்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிற காரணம் அதுதான். சார், இன்னொரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, மழைக்காலம் வர இருக்கின்றது. மழைக்காலம் வருகின்ற சூழ்நிலை ஒவ்வொரு வாட்டியும்
ஒவ்வொரு ஆண்டும் வந்து தொடர்ந்து வந்து வெள்ளம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அது பார்த்தீங்கன்னா புளியந்தோப்பு போன்ற பகுதிகள், மேற்கு மாவட்டம் போன்ற பகுதிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட கழுத்தளவுக்கு தண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலை. இதுக்காக கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் செலவு செய்து 4000 கோடி சொன்னாங்க. இன்வெஸ்ட்மென்ட் செலவு ஒதுக்கி இருக்காங்க. ஆமாம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 10,000 கோடி மேயர் பிரியா அவர்களும் சொல்லியிருக்காங்க, நேரு அவர்களும் சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு துணை முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை வந்து கட்டுப்படுத்த முடியுமோன்னு சந்தேகமாக தான் இருக்குது. எங்கெல்லாம் தண்ணி நிற்கிதோ அங்கெல்லாம் வேலி அமைப்போம் அப்படின்ற ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஏமாத்துறதுக்கு புது டெக்னிக். இப்போ ரீசெண்டாக ஒரு ஜிடி நாயுடு பாலத்தை திறந்து வைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாக பச்சை சாலையை போட்டு மறைச்சாச்சு. எவ்வளோ மட்டமான இது பண்ண உங்களால் வந்து செயல்படுத்த முடியலன்னா விட்டுட்டு போயிருங்க. உங்களுக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா விட்டுட்டு போயிருங்க. ஒரு அடுத்த கவர்மெண்ட் வந்து சிறப்பாக செயல்பட்டு செஞ்சுருவாங்க அதை. ஆனால் நீங்கள் வந்து நாய் பெற்ற தெங்கம்பழம் தமிழில் சொல்லுவாங்க. நாய்கையில் நீங்கள் தேங்காய் கொடுத்த என்ன இருக்குது, அது உருட்டிக்கிட்டு தான் இருக்குது, அதுக்கு ஒன்றுமே யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அந்த நிலைமை தான் இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய தெரியாது. நீங்கள் எப்படியோ பொய்யை சொல்லி ஏமாற்றி நீங்கள் வந்துட்டீங்க. அது இவங்க சொன்ன பொய்யில் வந்து வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வாக்குறுதி நான் இப்போ எதுக்கு ரிமைண்ட் பண்ண ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு 100 நாள் வந்து சட்டசபையை கூட்டுவோன்னு சொல்கிறீங்க. நீங்கள் 4 வருஷமும் சேர்த்து 100 நாள் வரல. ஸோ நீங்கள் 4 நாள் தான் வந்து உங்களோட சட்டசபை நடத்துகிற லட்சணத்தில் தான் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம் 4 நாளைக்கு மேலே வந்து நடத்தினோம்னா இவங்களால கேள்வி சொல்லி பதில் சொல்ல முடியாது. ஸோ இந்த 4000 கோடி இப்போ மறுபடியும் இந்த விஷயத்துக்கு வரும். நம்ம 4000 கோடி அதிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்டு சொல்லுவாங்க. இந்த அம்மா சொல்லணும் 70% முடிச்சிட்டாங்க. நேரு சொல்லுவார் 90% முடிச்சிட்டான்னு சொல்லுவார். கமிஷனர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஒரு டேட்டா கொடுப்பார். எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. நீங்கள் அந்த பணம் எங்கே போச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. முதல்ல வாயில் போட்டாங்க தான் அந்த பணம் எங்கே போச்சு, எதாவது செஞ்சுருக்கிறீங்களான்னா எதுவுமே எங்கே செய்யவே இல்லை. ஸோ மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்க. மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகள்னா இந்த டிசம்பர் வருது நீங்கள் ஒரு போட் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா இவங்களாம் வந்து காப்பாற்றுவாங்கன்னு. ஏன்னா அவரே ஓப்பனாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து வேலி போட போகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ எந்த லட்சணத்தில் இருக்கிறாங்க அவங்க, நம்ம தான் காப்பாற்றிக்கணும். இவங்க இருக்கிற வரைக்கும் ஏதாவது நல்லது நடக்கும், அந்த மழை காலத்தில் வந்து நம்மளை இவங்க காப்பாற்றுவாங்கன்னு நினச்சா எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த காசு எங்கே போச்சுங்கிறதும் தெரியாது. இப்போ இதுக்கு வந்து கட்டாயம் இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அப்கமிங் எலெக்ஷனில் இவங்க கட்டாயம் இவங்க பதில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ 4000 கோடிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதே நீங்கள் சென்னை மேயர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் 3 ரூபா, அதாவது அந்த ஏற்கனவே நம்ம இதை பேசியிருக்கிறோம். ஏன் இதுக்காக சொல்கிறேன், 4000 கோடி எப்படி போயிருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். 3 ரூபா அந்த ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது 3 ரூபா இருந்ததை 300 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கணக்கு எழுதிருக்கிறீங்க. 3 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கு எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது? அப்போ அந்த 4000 கோடி இப்படி தான் எங்கேயாவது ஒரு இடத்துல இங்கே யாரோ ஒருத்தருக்கு போய் சேர்ந்துருக்குங்கிறது தான் நம்மளோட எண்ணம். மக்கள் தங்களை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு காலமும் காப்பாற்ற மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், விவசாயிகளுக்கான பிரச்சனை, அந்த விவசாயிகள் பிரச்சனை எல்லாமே பாருங்கள், பெண்களுக்கான பாதுகாப்பு, கல்வி பிரச்சனை எல்லாமே பிரச்சனையாகவே இருக்குது. விவசாயம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த கூழ் தயார் செய்கிற தொழிற்சாலைக்கு வந்து சொல்லியிருக்காங்க பண்ணுவோன்ட்டு. இவங்க என்ன மத்திய அரசுக்கு கடிதம் போட்டுக்கிறாங்க. மத்திய அரசு என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், மற்ற மாநிலங்கள் செயல்படுறது போல் நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லிட்டாலும் திருப்பி ஒரு லெட்டர் நேற்று போட்டிருக்காரு. ஸோ இவரோட கையாளாதனத்தை மத்திய அரசு மேலே சாட்டுவதற்கு தயாராக இருக்காங்க இல்லையா? அதாவது குறை சொல்லணும்ல. நீங்கள் என்ன பார்த்து கேள்வி கேட்டுருக்கீங்கன்னா உடனடியாக என்னால் செய்ய முடியலன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, இவங்ககிட்ட கேளுங்க. யாரையா ஒரு ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணி தப்பிக்கிறதுக்கு தான் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து அந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் சொல்யூஷன் எங்கன்னு பார்க்கணும். இப்போ இந்த மா உற்பத்தி, அந்த மாமரம், அந்த மா கூழ் அந்த தயாரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா they are depending upon the nearby state. பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி அந்த லட்சணத்தில் தான் நீங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதானே. எதுக்கு எடுத்தால் லெட்டர் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் எதுக்கு லெட்டர் போட்டு இப்போ நீங்கள் அதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் நீங்களே ஆட்சிக்கு வந்தீங்களா? உங்களால் செய்ய முடியலங்கிறத விட அந்த திறமையான அதிகாரிகள் இல்லையா, இல்லை திறமையான அதிகாரிகள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணலையான்னு தெரியுது. இப்போ அத்தனை இவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. இவங்க வந்தால் ஏதாவது செஞ்சுருவாங்க, அந்த மாக்கூழ் தயாரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரிஸோ ஏதாவது ஒன்று கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அதை இவங்க எதுவுமே செய்யலை. இப்போ 4 வருஷம் முடிஞ்சு போகுது. 4 வருஷம் முடிஞ்சு இப்போ வந்து யாரையா காரணம் சொல்லணும். எதுக்கு எடுத்தாலும் இவங்களுக்கு ஒரு காரணம் மத்திய அரசு என்ன செய்யலைனாலும் உடனடியாக மத்திய அரசு எங்களுக்கு அது செய்யலை இது செய்யலை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். ஸோ அதே ட்ரெண்டை தான் இப்போ மறுபடியும் அவங்க எடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், கல்வி அது முக்கியமான விஷயம். நாங்கள் தான் கல்விக்கு வந்து அதிகமாக சிரத்தையாக செயல்படுகிறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் வந்து பள்ளிகளில் நடக்குது, மாணவரோட கல்வி பாதிக்கப்படுகிறது அப்படின்ற கேள்வி முன்னிற்குது. ஆனால் இவங்க அதை பற்றி கலையை பாடுறது கிடையாது. பல்வேறு சால்ஜாப்புகளை சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு என்ன கவலை, இவங்க பிள்ளைங்க அங்கே படிக்கல. நீங்கள் தங்களுடைய குழந்தைகள் அங்கே படித்தாதான் அவங்க ஸ்கூலுக்கு போனால் தெரியும் இது வந்து ஸ்கூல் நடந்ததா இல்லையா, எது ரெகுலராக நடக்குதுங்கிற. இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 பேர் 3 ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்கிறாரு, பொய்யாமொழிங்கிற ஒரு பொய்மொழினே வச்சிருக்கலாம் அவர் பேர். அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது இதுக்கப்புறம் இதை மாதிரி ப்ரோக்ராம் ஸ்கூலில் நடத்த மாட்டான் அப்படிங்கிறாரு. துரைமுருகன் என்ன சொல்கிறார், இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் துரைமுருகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரெல்லாம் 11 தடவை 10 தடவை 11 தடவை எம்எல்ஏ, அந்த ஒரு மூத்த அமைச்சர் எம்எல்ஏ அவர் சொல்கிறார், ஒரு நாள் படிக்காம போனால் அப்புறம் உன் பையன் படிக்காம போனால் உன் குழந்தைகள் படிக்காம போனால் இதே கேள்வி நீ சொல்லுவேன். கிங்ஸ்டன் ஸ்கூலில் வச்சு நடத்த வேண்டியன. இதே மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து நீங்கள் அங்கே உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து திமுக எம்எல்ஏ அவங்களோட ஸ்கூல்ஸில் நீங்கள் அங்கே நடத்திட்டு போக வேண்டியனா. ஏன் சாதாரண கஷ்டப்பட
ஏன்னா உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதுதான் அப்புறம் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் வைக்க முடியும். சன்ஷைன் ஸ்கூலில் வைப்பீங்களா நீங்கள், உடனே அத்தனை பேரண்ட்ஸ் வந்துடுவாங்க சண்டைக்கு. எப்போ நீ எப்படி என் பையனோட ஒரு நாள் வாழ்க்கை எனக்கு எடுப்பேன், ஏன்னா அவங்க வந்து ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, இவங்க வந்து கேட்குறதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க கஷ்டப்பட்டவங்க, அவங்கள யாரும் நம்மளை கேட்க முடியாது, நம்ம வைக்கிறதா சட்டம். அதான் இவர் பொய்மொழி என்ன சொல்கிறாரு, நடக்காதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த ஈவெண்ட்டை நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தைரியம், என்னென்ன யாரும் நம்மள எதுவும் கேட்க முடியாது. ஸோ பாதிக்கப்படுறது சாதாரண மக்கள். உங்களுடைய குழந்தைகள் யாரோ ஒருத்தர் அந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா அதோட அருமை உங்களுக்கு தெரியுது. யாரோ ஒருத்தரோட குழந்தைகள் தானே, கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. அதுக்கு என்ன சொல்கிறேன், இன்னொரு அந்த ஆர்டிக்கல் என்ன படிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு நாள் இன்றைக்கி இந்த லீவ் போட்டிருக்காங்கன்னா அதோட காம்பன்சேஷன் வந்து ஒரு இன்னொரு நாள் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்களா. அந்த ஸ்பெஷல் கிளாஸ் நீங்கள் எதுக்குங்க வைக்கிறீங்க? ஏற்கனவே குழந்தைகள் ஒரு 5 நாள் அவங்களுக்கே ஒரு நாள் தான் லீவு கிடைக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த நாள் அந்த ஈவெண்ட் நடக்கிற அன்றைக்கி அந்த குழந்தைகள் மரத்தடியில் உட்கார வச்சிருக்கீங்க. அன்றைக்கி அந்த நாள் வேஸ்ட்டு. நீங்கள் இன்னொரு நாள் புதுசாக ஒரு நாள் நீங்கள் வர அவங்க என்ன சொன்னால் அதை காம்பன்சேட் பண்ணுவோங்கிறீங்க. காம்பன்சேட் இன்னொரு நாள் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் வைக்கிறீங்க? அவங்களுக்கு அன்றைக்கி அந்த குழந்தைகளுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல. ஸோ அந்த தொலைநோக்கு பார்வை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், இதை ஏற்பாடு பண்ணுறது, இதை செய்கிறது, யாருடைய குழந்தைகளுமே வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது கிடையாது. ஸோ படிச்சிருந்தா தானே தெரியும். உங்கள் குழந்தைகளை சன்ஷைன் ஸ்கூலில் இவங்களோட குழந்தைகளை கொண்டு போய் மரத்தடி கீழே உட்கார வச்சுட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்கன்னா நீங்கள் கேள்வி வைப்பீங்க. கிங்ஸ்டன் ஸ்கூலில் இந்த மாதிரி ஒன்று நடக்குது, அந்த ஒட்டுமொத்த குழந்தைகளையும் கொண்டு போய் நீங்கள் மரத்தடியில் வச்சுட்டு நீங்கள் இதை மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்கன்னா அன்றைக்கி பேரண்ட்ஸ் உங்களுக்கு அட்மிஷன் வராது. உங்களுக்கு அங்கே செஞ்சால் அட்மிஷன் பாதிக்கணும் ஒரு பயம் இருக்குது. இதை கேட்குறதுக்கு யார் இருக்கா? நீங்கள் ஏற்கனவே 206 ஸ்கூலில் 270 ஸ்கூலே நீங்கள் மூடியாச்சு. இன்னும் 10 ஸ்கூலில் 3 நாள் உங்களுக்கு கவலை கிடையாது. ஸோ அதுதான் அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி எந்த ஃபண்டாக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கடமைக்கு பண்ணக்கூடிய ப்ரோக்ராமாக தான் இருக்குது. அதில் எந்த சொல்யூஷனுமே இருக்காது. ஸோ சாதாரண மக்கள் தான் மறுபடியும் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி சார் இப்போது இன்னொரு விஷயம் புள்ளிவிவரம் வந்திருக்கு. அதாவது வந்து SC ST அவர்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக வந்து இந்த ஆட்சியில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 63% 65% அதிகமான பாதிப்பு SC ST இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி 1100 கொலைகள் நடந்தது. பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்வி. அதாவது 1100 அப்ராக்சிமேட்டாக 1100 கொலைகள் நடந்தது. இன்னைக்கு 1900 தான். 60% இட் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ்ட். அதுதான் நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இது நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். SC SB அப்போ நம்ம SC இப்போ நமக்கு ஸ்கெடியூல்டு கேஸ் சப் பிளான் சொல்லுவாங்க. அது வந்து 1980 ஆரம்பிக்கப்பட்டது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஆரம்பித்தது. இதில் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களில் மோர் தேன் 1,10,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. கடந்த 6 ஃபினான்ஷியல் இயரில் வந்து 75,000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த கவர்மெண்ட்டும் 5,000 கோடி வந்து யூஸ் பண்ணவே இல்லை. 5,000 கோடி நீங்கள் திருப்பி அனுப்பிடுறீங்க. எதுக்கு நீங்கள் கொடுக்குறாங்க? இந்த மக்களுக்கு வந்து இன்னும் பின்தங்கிய நிலைமையிலே இருக்கிறாங்க. அதில் 98% மக்களுக்கு வந்து இன்னும் வந்து வீடே கிடையாது. அப்போ இந்த மக்களை வந்து மேம்படுத்துவதற்காக கவர்மெண்ட் 1980 ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கீமு ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் கொடுத்த காசை திருப்பி அனுப்புகிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 கோடி ரூபாய் வந்து இந்த ஸ்கீமே பார்த்தீங்கன்னா SC SB ஸ்கெடியூல்டுக்காக சப் பிளான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் அதில் 8,800 கோடியை வந்து இவங்க வந்து ஜென்ரல் அண்ட் மற்ற எல்லா ஸ்கீமுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. 48 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 48 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 75,000 கோடி ரூபாய் இவங்க எதுவுமே சரியாக பண்ணவே இல்லைன்னா RTIயில் ரிப்ளை வந்துருக்குது. இது வந்து கந்தர்வக்கோட்டை MLA வந்து ஏற்கனவே வந்து 2022-23 வந்து அவர் பேசுகிறாரு, பதிலே கிடையாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த அவங்களுக்கான பாதிப்புகள் வந்து குறைஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து 60% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன காரணம்னா உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பின்மை வீடு அதான் அந்த ஆர்டிக்கிலே போட்டிருக்கிறோம். 98% பேருக்கு வீடே இல்லை. ஏங்க அதுக்காக தானே கவர்மெண்ட் இவ்வளோ ஃபண்டு கொடுக்குது. உங்களால் செய்ய முடியலன்னா அது ஏன் திருப்பி கொடுக்குறீங்க? இன்னும் கஷ்டப்பட்டாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. அந்த ஃபண்டு என்ன பர்பஸ்க்காக வாங்கணுமோ அதை மட்டும் தான் செய்யணும். அதை கொண்டு போய் எடுத்து மகளிர் உரிமை தொகைக்கோ மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க. ஸோ எதுக்கான இந்த இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னா அதுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான். உங்களுக்கு கொடுக்குற ஃபண்டை நீங்கள் சரியாக செஞ்சிருந்தால் இது நடந்திருக்காது அப்படிங்கிறதா நம்மளோட. இது இன்னும் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் தெரியாது. இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, SCSBன்னு ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்கீம் இருக்குது, இவ்வளோ ஃபண்டு வந்திருக்குது, கூடவே சுற்றிட்டு இருக்கிறீங்க திருமாவளவன் அவர் இதெல்லாம் கேட்கணும். ஏன்னா நீங்கள் தாங்க பேசணும். நீங்கள் கூட்டணி உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறீங்க. அந்த மக்களுக்காக தான் நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிங்கன்னு சொல்கிறீங்களா, வாய்கிலேயே பேசுகிறீங்கல்ல. அப்போ இந்த ஃபண்ட் எங்கே போச்சு நீங்கள் கேளுங்க. இன்னும் வந்து நீங்கள் அரசியலுக்கு வந்து 30-40 வருஷம் ஆகுது. இன்னும் 98% மக்களுக்கு வந்து இருக்க இடம் இல்லைங்கிறீங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டை நீங்கள் சரியாக அலோகேட் பண்ணுங்கள். இப்போ அந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட மணியை வந்து அந்த மக்களுக்கு மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த ஃபண்டை கூட நான் மற்ற ஸ்கீமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் தான் முதல்ல கேள்வி கேட்கணும். நீங்கள் தான் வந்து அவங்க கூட என்ன சொல்கிறது ஒரு பெர்மனன்ட் கொத்தடிமை பெர்மனன்ட் ஸ்லேவாக மாறிட்டீங்க. ஸோ கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் நீங்களே கேள்வி கேட்கறது கிடையாது. நீங்கள் எதுக்காக காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னு தெரியல. ஸோ மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ஸ்கீம் இருக்குது. இதெல்லாம் வெளியே வந்தாலும் இதெல்லாம் இப்போ இதை வந்து யார் முன்னாடி நின்று பேசணும், திருமாவளவன் அவர்கள் தான் பேசணும். நீங்கள் தான் சார் நம்ம சமூகத்துக்கு இவ்வளோ ஸ்கீம் வந்துருக்குது, இவ்வளோ ஃபண்டு இருக்குது, இதெல்லாம் வந்து கொண்டு வரணும், யூஸ் பண்ணணுங்கிற நீங்கள் கொண்டு வந்துருந்தீங்கன்னா உங்களோட பேர் உங்களுக்கு தான் பேர் கிடைக்க போகுது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் செய்யவே இல்லை. நீங்களும்
காம்ப்ரமைஸ் ஆகுற என்ன காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகத்தானே செய்யும். இல்லை இந்த கிரைம் ரேட்னு சொல்லும்போது காரணமெல்லாம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் உட்கொள்வது வந்து அதிகமான பேப்பர் எடுத்தால் கஞ்சா இல்லாத இதே கிடையாது. இதை வந்து நாம சொல்கிறத விடுங்க. நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பிஜேபி இல்லைனா வந்து ஏடிஎம்கே வேறு ஏதோ பார்ட்டி, அதனால் நீங்கள் ஒரு பொய்யா புரட்ட நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறீங்க, நம்மளை நீங்கள் குறை சொல்லலாம். அதாவது உங்களோட அண்டா நான் சொல்லலை, அது அவரே சொல்லிக்கிட்டார். செந்தில் அவர் அண்டா அவர் சொல்கிறாரு ஆமாம் கஞ்சா இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு ஆன்லைன் டிபேட்டில் ஒத்துக்கிறீங்க. அப்போ எந்த லட்சணத்தில் இருக்குது? நம்ம வேறு வெளியிலேருந்து யாரெல்லாம் வந்து கொடுக்கல, சர்டிஃபிகேட் கொடுக்கல, உங்களோட கட்சிக்காக முட்டு கொடுக்குற. அதாவது நீங்கள் வந்து சாதாரண சொம்புன்னு சொல்லக்கூடாது, என்ன நீங்கள் அண்டான்னு சொல்லணும்னு சொன்னவர் செந்தில்வேல். அவர் ஒத்துக்கிறாரு இது மாதிரி கஞ்சா இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு. அப்போ அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா. நீங்கள் பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா கஞ்சா இல்லாத இடமே கிடையாது. அப்போ கஞ்சா வேலை வெட்டி இல்லை, கஞ்சா விற்கிறான், கஞ்சா குடிக்கிறான், அடி தடி வெட்டு குத்து கொலை எல்லாமே. அதனால தான் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. கவர்மெண்ட்டுக்கு அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. அது பாட்டு கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்னொன்று இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக மோஸ்ட்லி அடிமையாகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க ஈஸியாக அடிமையாகிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏன்னா உங்களுக்கு சமூகத்தில் சரியாக வழி நடத்துறதுக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னா வேறு வழி கிடையாது. அப்போ அவங்க அந்த தவறான பாதையில் போகும்போது கவர்மெண்ட் தான் அதை நீங்கள் கவர்மெண்ட்டே வந்து என்ன சொல்கிறது டெபாசிட் ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க டாஸ்மார்க்கில். உலகத்தில் இது மாதிரி ஒரு மட்டமானது எதுவுமே கிடையாது. முத்துசாமி அவர் பேசுகிறாரு 10 ரூபா டெபாசிட் ஸ்கீமு. இதெல்லாம் எவ்வளோ அசிங்கமான விஷயம். விற்கிறதே தப்பு, நீ அதில் டெபாசிட் ஸ்கீம் வந்து இதில் கொண்டு வந்துருக்குன்னா எந்த லட்சணத்தில் இருக்குது? கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் அடுத்த சொல்லிடு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.